Hello friends, welcome to Kitchen Tips in Tamil. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த பாத்ரூம் க்ளீன் பண்றது தாங்க. அதுவும் அந்த உப்பு கரையை க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அது எப்படி நம்ம ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு இந்த வீடியோல போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாத்ரூமில் இருக்க இந்த விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு நான் ஹார்பிக் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஹார்பிக்கை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே முக்கால்வாசி கரை ஈஸியாக போயிடும். ஒரு சில பாத்ரூமில் ஹார்பிக் போட்டும் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி நாள்பட்ட உப்பு கரைக்கு நீங்கள் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி உப்பு கரையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசிட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் எலுமிச்சை பழம், பேக்கிங் சோடா, உப்பு அது இதுன்னு போட்டாலும் அந்த கரையெல்லாம் போகாதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். போலன்னா நீங்கள் அந்த மாதிரி லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஹார்பிக்கை போட்டுட்டு நம்ம கிச்சன் வைப்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வைப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியுங்க. நம்ம நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பரை கையில் போட்டு தேய்க்கிறத விட இந்த மாதிரி நம்ம வைப்பரில் மாட்டிட்டு தேய்ச்சோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆசிட்லாம் ஊற்றி க்ளீன் பண்ண போகிறீங்கனாலும் கையெல்லாம் படாமல் தாங்க க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு க்ளவுஸ்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி வைப்பரில் ஸ்க்ரப்பரை மாட்டிட்டு தேய்ச்சிங்கன்னா கைப்படாமல் க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்க கிட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவாங்க. பாத்ரூம் கழுவுற வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்டே பிரித்து கொடுங்க. அவங்களும் இது ஒரு ஹேபிட்டாக எடுத்து செய்வாங்க. பாத்ரூமில் இருக்க மஞ்சள் கரையெல்லாம் நம்ம ஈஸியாக ஹார்பிக் வச்சே க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப நாளாக இருக்கிற, ரொம்ப வருஷமாக இருக்கிற அந்த உப்பு கரையை மட்டும்தான் நம்மளால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மட்டும் நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது 50 ரூபீஸ்லேயே இருக்குங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் இருக்கிற அந்த உப்பு கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா புதுசு தான். ஸோ கட்டி ஒரு 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடுறோம். பட் ரொம்ப வருஷமாக இருக்கிற பாத்ரூமாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ இது புதுசு, பழைய பாத்ரூம் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மெத்தடை இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் லிக்விட் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். அந்த ஆசிட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நாளாக இருக்கிற அந்த உப்பு கரையை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்னதான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு க்ளீன் பண்ணாலும் அது போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்பிக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். லேஸாக இருக்கிற இந்த மாதிரி மஞ்சள் கரை, இந்த மாதிரி உப்பு கரையை நீங்கள் இந்த மாதிரி ஹார்பிக் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா புதுசு போல் இருக்குது பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் பைப்பு, டேப்பெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை எலுமிச்சை பழத்தை சால்ட்டில் நல்லா தொட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டேப்லலாம் நீங்கள் ஈஸியாக வச்சு தேய்ச்சிங்கனாலே போதுங்க. லைட்டாக அந்த கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி ஷவரில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்டீல் பைப் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் உப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா போயிடும். இதுக்கு நீங்கள் எந்த விம் ஜெல்லோ லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்ச்சாலே இது நல்லா பளிச்சுன்னு ஷைன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள். நம்ம பாத்ரூமை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே பாத்ரூமில் விடாப்படியான கரைலாம் சேராதுங்க. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பாத்ரூமில் இந்த மாதிரி நாள்பட்ட கரைலாம் சேராமல் பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த பாத்ரூம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் கீழேவும் ஒரே டிசைன் தான். ஆனால் கீழே க்ரிப்புக்காக வேறு மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க, அந்த க்ரிப்னஸ் வரணுன்றதுக்காக. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம என்ன தான் சோப்பை பாக்ஸில் வச்சாலுமே அது அடியில் தண்ணி லைட்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கோணி ஊசி, அந்த குண்டு ஊசின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஊசி இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு கல்லோ ஏதாச்சும் வச்சு அதை நல்லா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி சுற்றி வச்சு தாங்க அடிக்கிறேன். ஆனால் சோப் லைட்டாக உடஞ்சிடுச்சு. நீங்கள் ஊசி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உடையாமல் நல்லா உங்களுக்கு ஹோல்ஸ் விழும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா நாம் ஒரு கயிறு எடுத்து அதை கட்டிக்கலாம்.
இந்த மாதிரி கயிறு கட்டிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம டேப்பில் மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ சோப்போ ரொம்ப நாளைக்கு வருங்க, கரைஞ்சி போகாது. நம்ம தேவைப்படுறப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, குளிக்கிறப்போ நம்ம கழட்டிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே மாட்டி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம சோப்பு டப்பா, சோப்பு ஸ்டாண்ட் எதுவுமே வாங்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் உங்களை அறிவாளின்னு பாராட்டுவாங்க. ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான சோப்பு டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோப் பாக்ஸில் பின்னாடி பக்கம் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த ஓப்பன்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம குளிச்சா அந்த ஷாம்பு கவரெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தலையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் கொட்டும், அதெல்லாம் போயிட்டு ட்ரைனேஜில் மாட்டிக்கிட்டு தண்ணி போகாமல் அடைச்சிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சோப்பு டப்பா நம்ம ஒன்று ஒட்டிட்டோம் அப்படின்னா மினி டஸ்ட்பின் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பாத்ரூம் எப்போவுமே நல்லா வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பேட் எடுத்துக்கோங்க. இந்த சேஃப்டி பேடில் அந்த சைடில் இருக்க அந்த பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி போல் கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க. கம்ஃபர்ட்டை அரை மூடி இதில் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா ரூம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. இப்போ இதில் கம்ஃபர்ட் ஒரு அரை மூடி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாத்ரூமில் டோருக்கு பின்னாடியோ இல்லை டாய்லெட் பின்னாடியோ நீங்கள் இதை ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பாத்ரூம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இதுக்காக வந்து ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டில் இருக்க கம்ஃபர்ட்டே போதுங்க. 1 மந்த் கழித்து நீங்கள் புதுசு இந்த மாதிரி மாற்றி வச்சா போதும். 1 மந்த் வரைக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை வச்சு நீங்கள் பாத்ரூமை நல்ல வாசனையாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி விசிபிளாக தெரியாத இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா டாய்லெட் பின்னாடி கூட ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கு இந்த கம்ஃபர்ட்டே போதும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இருக்க இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நம்ம புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு தயிர் இருந்தால் போதுங்க. புளிச்ச தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக கீழே கொட்டுவோம் இல்லைங்களா, புளிச்சு போச்சுன்னு, அந்த மாதிரி தயிர், மோர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம இந்த பக்கெட் எப்படி புதுசு போல் மாற்றலான்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த புளிச்ச தயிர் மட்டும் தான் நான் வச்சு தேய்க்கிறேன், வேறு எந்த ஒரு லிக்விடோ எதுவும் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த புளிச்ச தயிரை ஊற்றிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த உப்பு கரையெல்லாம் போயிட்டு புதுசு மாதிரி ஆகிடும். ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை ஊற வச்சுட்டு தயிரை அதுக்கப்புறம் தேய்ங்க. லைட்டாக தான் கரை இருக்குது அப்படின்னா உடனே தேய்ச்சாலே போயிடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாயமோ இல்லை மந்திரமோ இல்லை, எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பக்கெட்டு, மக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம டோரையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள் கீழெல்லாம். இப்போது நான் உங்களுக்கு இந்த தயிரை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் உப்பு கரை இருக்குது அப்படின்னா புளிச்ச மோர் இருந்தால் போதுங்க, ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, வேறு எந்த பிளாஸ்டிக் பொருள் உப்பு கரையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க டோரெல்லாம் உப்பு கரையாக இருக்குது, பிளாஸ்டிக் டோர் உப்பு கரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அந்த உப்பு கரை இருந்த இடமே காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி புளிச்ச தயிர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.